வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களே, அவங்க இன்டர்வியூக்கு போயிருக்கிற இடம் வேற தரமான ஒரு இடங்க. ஆனால் அதே இடத்துக்கு இன்னொருத்தரும் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் கரெக்டாக அந்த பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இடத்த எல்லாமே டெய்லி மார்னிங் ஆனால் கரெக்டாக கம்பெனி க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சிஸ்டம் ஒர்க்கு தான். அது நம்ம இலக்கியாவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இலக்கியா போய் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடையும் கனவோடையும் அங்கே இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா கும்பிடு போட்ட தெய்வம் நம்ம கௌதமை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்களே அந்த லேடி தாங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இலக்கியா யாருன்னு சொல்லிட்டு தெரியாது, இலக்கியாவுக்கு இவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. இது ஒரு நல்ல விஷயம். ட்ரிங்க் அண்ட் டிரைவில் மாட்டி இவங்கள தான் நம்ம கௌதம் காப்பாற்றினாரு அப்படின்ற விஷயமும் இன்னும் இவங்களுக்கு தெரிய வரல. அது ஒரு விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் இன்னும் நிறையா கஷ்டங்களெல்லாம் வர காத்துன்னு இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம களத்தில் இறங்கி தான் ஆகணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து தரமான ஒரு அடி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அடி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செய்கை செஞ்சுட்டாங்க. கரெக்டாக அந்த கம்பெனியில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு எதிர் கம்பெனிலேருந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நீ இந்த ஃபேவராக பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல கேவலமான ஒரு வார்த்தையை நம்ம இலக்கிய யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருதுங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்கோசரம் நான் பெத்த பிள்ளைன்னு ஒருத்தர் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கோசரம் வேறு எதனா ஒரு குழந்தைய தூக்கி வந்து வளர்த்த முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். என் குழந்தைய நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாகணும், அதுக்காக நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக சொல்லிடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை பாராட்டியே நம்ம இலக்கியாவை அதெல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அறிவுபூர்வமான கேள்விகள் எல்லாமே ஒரு பக்கம் கேட்டுன்னு இருக்காங்க. எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிடுறாங்க. வா சூப்பர் இலக்கியா, நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பின்னி பெடல் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் தான் இப்போதைக்கு செலக்டாக, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயினிங் ஆர்டரை கையில் கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியா சந்தோஷத்தோட வெளியே வராங்க. பார்த்தா ஜானகி, ஐயோ அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ என்ன பண்ணுற இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இலக்கியா வேலைக்கு வந்த சொல்ல உடனே அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகும். என்னடா இது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் டென்ஷனில் அப்படியே சும்மா கூனி குறுகி போய் அப்படியே சும்மா முழிக்கிறாங்க. திருன்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். கடுப்பானாக்கிட்டும் அடுப்பானாக்கிட்டும் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. நம்ம ஃபோக்கஸ் என்னவோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது போல தான் நம்ம இலக்கியா வந்து ஜானகி அங்கேருந்து கூட்டிகிட்டு அழிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க போன அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நியூஸை சொல்கிறாங்க. இந்த பாருங்க கௌதம், நாங்கள் போன மாதிரி நல்லபடியாக வேலை கிடச்சிச்சு, இனிமேல் எங்களுக்கு கஷ்டமே இல்லை, நம்ம வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமான ஒரு இதில் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து வேற மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி அவர் செய்வாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி செஞ்சு விட்டார். அப்படி என்ன பண்ணாரு நம்ம எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம கௌதமை பார்க்குறாரு. என்ன கௌதமே, வேலைக்கு போகிறதுக்கு துப்பு இல்லாமல் எங்கே போனாலும் இன்டர்வியூவில் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க போல, அப்படி என்னப்பா நீ திறமசாலி தானே, உனக்கு ஏன்ப்பா வேலை கிடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே எஸ்எஸ்கே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே தேவையில்லாமல் ஒம்ப இழுத்துனுக்காத, சண்டாயிரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகேப்பா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், வாஸ்தமாக தான் இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்துலேருந்து விலகிட முடியுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடந்துன்னு இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க இருந்துட்டு போயிட்டு அவங்க அம்மா அக்கௌண்ட்டில் காசு அனுப்பின விஷயம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை, அசம்பாவிதம் மேலே அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படா தவிர்க்க போறாங்க, தவிடுபடி ஆக்க போறாங்க, இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் போயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் இதை எங்கெங்க கூட்டின்னு போறது, நம்ம இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனையெல்லாம் கடந்து தான் இவங்க இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இவங்களோட ஆக்ஷன் அடுத்து என்னவா இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே சும்மா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய மர்மங்களெல்லாம் ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. என்னதான் மர்ம முடிச்சுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிற திறமை நம்ம கிட்ட இருக்குங்க. அதனால நம்ம இதை பத்தி நம்ம பயப்படவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடந்துன்னு இருக்கு. அது கூடவே ஒரு புதிய அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு சாதாரண விஷயத்த மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான விஷயமா மாற்றலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி என்ன மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு போகிறாங்களே அந்த இடத்துல நிறைய
ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயோ நம்ம இலக்கியாவது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டத்தக்க விஷயமா தான் இருக்குங்க. அதனால நல்ல ஒரு பாராட்டான விஷயம் தான். இந்த விஷயத்துல இருந்து நம்ம இன்னும் நிறைய கேதர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம நாலேஜ் வளர்ந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனில நம்மளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, மேலும் மேலும் ப்ரொமோஷன் கிடைக்கும், அது மூலம் நம்மளுக்கு நல்ல ஒரு சேலரியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணுங்க. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க. அதனால கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர போறாங்க, என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, விளம்பரமும் விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்க கம்பெனியை டெவலப் பண்ணணும். அதுக்காக யார் யாரு உங்களோட ஒப்பீனியனா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து சிறந்த ஒரு ஆஃபர் காத்துட்டு இருக்கு எங்க கம்பெனில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் விடுறாங்க. இதை பார்த்து நம்ம கௌதம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இலக்கியா நீ போன கம்பெனி தானே, கண்டிப்பா இதில் எதுதான் நம்ம ஒரு ஆஃபர்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆர்வமா தான் இருக்கு. எப்படியோ ஒன்று கௌதம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம், கவலையே வேண்டாம், நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த கதையை தாங்க இருக்கு ஒரு பக்கம். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றத்துக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.